மேடம் சார் வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? வந்துருவாருங்க, வர டைம் தான். இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க, ஒரு 10 நிமிஷம் இருங்க, வந்துருவாரு. ஏமா 10 நிமிஷம் ரொம்ப நேரம் சொல்லிருக்கறமா, இன்னும் சார் வந்த பாடு இல்லையே. சார் மார்னிங்கே எனக்கு கால் பண்ணி இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிருமா கையெழுத்து வாங்குறது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதெல்லாம் இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ சார் வந்தவொடனே கேஷ் கொடுத்துருவாரு. கொஞ்ச நேரம் இருங்க, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணீங்க, கொஞ்ச நேரம் இருங்க, வந்துருவாரு. ஏங்கா நம்மள மட்டும் கரெக்ட் டைம்க்கு வர சொல்லிட்டாரு, இவ்வளவு நேரம் பண்ணிருக்காரேக்கா சாரு. ஏ உடிடி, இவ்வளவு நேரம் காசு வருமா வராதான்னு வந்து சுத்தி நந்த பேங்க்குக்கு. அதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, வரும் காசு. இரு, எவ்வளவு நேரம் ஆனாலும் வாங்கிட்டு தான் போகணும், இல்லைன்னா அந்த பேங்க் விட்டு வெளியே போகாது. ஹலோ, என்ன பண்றீங்க? நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? சரி சரி. அப்புறம் ஃப்ரீயா தான் இருக்கேன். ஆமா 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 இன்னும் மேனேஜர் வரல. சரி சரி. பாருக்கா, இந்த பொண்ணு எவ்வளவு நேரம் போன் பேசின்னு இருக்குது. இங்க எவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்களே, சாருக்கு போன் பண்ணி எப்ப சார் வரீங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு எதனா இருக்கா பாரு. இவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க கூட தெரியல, அம்மாட்டும் போன் பேசினிக்குது இவ்வளவு நேரமா. மேடம், இந்த ஃபார்ம் கொஞ்சம் ஃபில் பண்ணி தரீங்களா? ஃபார்ம் ஃபில் பண்ணணுமா? ஐயோ, எங்களுக்கு அதெல்லாம் ஃபில் பண்ண தெரியாதே. ஏமா, இந்த ஃபார்ம் கொஞ்சம் எழுதி கூடாமா, எனக்கு தெரியல, கொஞ்சம் எழுதி கொடு. எங்களுக்கே ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாத நாங்களே ஒரு முறை வந்து லோன் வாங்குறதுக்கு எழுத தெரியாத எழுதி மேனேஜர் திட்டு வாங்கிட்டு போனோம். எங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியாதுப்பா. இப்போ வேற யார்கிட்டனா கேட்டுக்குங்க, ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. இதோ இல்லைன்னா இந்த அம்மா ஃபோன் பேசின்னு இருக்காங்க பாரு, அவங்க இந்த பேங்க்ல வேலை செய்வாங்களா, அவங்க கிட்ட வேணா போய் கேளுப்பா. அந்த அம்மா ஃபில் பண்ணி கொடுக்குமா? இப்ப கேட்டா அவங்க எழுதி கொடுப்பாங்களாமா? அவங்களுக்கு தெரியும், அவங்க இங்க தானே வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு தெரியும், அவங்க கிட்ட போய் கேளுங்க, அவங்க எழுதி கொடுப்பாங்க. மேடம் மேடம், கொஞ்சம் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்களா? ஹலோ மேடம், அக்கா அக்கா இங்க பாருங்க. என்னது அக்காவா? என்ன பார்த்தா அக்கா மாதிரியா இருக்கு, எதுக்கு அக்கான்றீங்க? சொல்லுங்க, என்ன வேணும்? இது கொஞ்சம் எழுதி கொடுங்க, எனக்கு வந்து எழுத தெரியல, புதுசா வந்து புக்கு ஓபன் பண்ணணும், அதான் ஃபார்ம் எடுத்துட்டு வந்தேன், எனக்கு தெரியல, கொஞ்சம் எழுதி தரீங்களா? எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, அங்க போய் யார்கிட்டனா கேட்டுக்குங்க. யாருன்னா வந்து உங்களை மாதிரி எழுத வந்திருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டு நீ எழுதிக்குங்க, எங்களுக்கு வேலை இருக்கு, எங்களால எழுத முடியாது. ஏமா, நீ அவங்க எழுதி தருவாங்க போய் கேளுன்னா, அவங்க எனக்கு வேலை இருக்குது எழுதி தர முடியாது போய் அப்படி சொல்றாங்களே. ஆமா ஆமா, அவங்க சொல்றதும் கரெக்ட் தான். அவங்களுக்கு தலைக்கு மேல வேலை இருக்குது, போன் பேசுறதே பெரிய வேலையாகுது, அதுதான் சொல்றாங்க போல இருக்கு. நீ போப்பா, நீ அங்க வேற யாருன்னா போய் கேட்டு எழுது போ, டைம் வேஸ்ட் பண்ணாது, நீ எழுது போ. அடிச்சிருக்கிறாங்க, ஒரு ஹெல்ப் பண்றது கூட இவங்களுக்கு எல்லாம் முடியல, என்ன சொல்றது? குட் மார்னிங் சார். நான் சொன்னதெல்லாம் வாங்கி உள்ள சப்மிட் பண்ணிட்டேன்லம்மா. எஸ் சார், ஆல் ஒர்க் இஸ் ஃபினிஷ் சார். ஓகே ஓகே, குட் குட். இவர் வந்ததே லேட்டா வராரு, காசு கொடுக்கறதுக்கு எனக்கு சாயந்தரம் ஆகிட்டு வரான்னு தெரியல. வந்தம்மா இந்தாம்மா கொடுத்தம்மா போங்கம்மான்னு சொல்லி சொல்லாத உட்காந்து நின்று பேசினுக்கிறாரு, பிளேடு போட்டுனுக்கிறாரு. நான் பிங்கி, காசு வந்தவொடனே என்ன பண்ண போற, என்ன வாங்க போற நீ? நான் என்னக்கா பண்ண போறேன், கடைக்கு எக்ஸ்ட்ரா வந்து பொருள் வாங்கணும், கம்பல் செயின், புதுசா டிசைன் வருதுல தீபாவளிக்கு, அதுக்கு முன்னாடி நிறைய கலெக்ஷன் போடலான்னு இருக்கிறேன், அதுதான் நான் வாங்கி செலவு பண்ண போறேன். அத்தை, பிங்கி கேக்குறீங்களே, நீங்க என்ன பண்ண போறீங்க காசு வாங்கி? என்னம்மா வைஷ்ணவி, காசு வாங்கி என்ன பண்ண போறேன்ற? 10 வேலை இருக்குதுமா, அந்த 10 வேலை செய்யணும்னா அந்த காசு பத்தாதுமா. 10 வேலையில எதனா ஒரு வேலை செய்யுங்க அத்தை, ஆனா அந்த வண்டி மட்டும் வாங்கி கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு சொல்லிட்டேன், நான் இப்பவே சொல்லிட்டேன். இவ வேற வண்டி வாங்கி தராதன்றா, என் புள்ள ஒத்த காலம் நிக்கிறான் வண்டி வேணும்னு. இவங்க 2 பேருக்கு நடுவுல நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலையே. அப்பனா லோனே நான் தரலன்ட்டாரு மேனேஜரு, லோன் இல்ல அடுத்த வருஷம் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுக்கா. எதுக்கு நீ இது காசை வாங்கி நீ வந்து பிரச்சனையை நீ வேலை கொடுத்து வாங்க போறியா? நீ சொல்றது கரெக்ட், நான் அந்த மாதிரி சொன்னா என் புள்ள வந்து அவங்ககிட்ட தான் நான் காசு வாங்கி லோனே கட்ட போறேன், அவன் தருவானா எனக்கு? நீ சொல்ற மாதிரி நான் செஞ்சா? எல்லாருக்கும் காசு ரெடியா இருக்கு, எப்படி காசு வாங்குறீங்களோ அதே மாதிரியே வந்து திருப்பி கட்டணும். ஒருத்தர் கட்டலனா கூட மத்த பேர்லாம் சேர்ந்து அந்த காசை சேர்த்து கட்டணும். உங்களுக்கு நான் எல்லாமே மீட்டிங்ல சொல்லிட்டேன், மறக்காம நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணியே ஆகணுமா. நீங்க சரியா காசு கட்டல அப்படின்னா திருப்பி உங்களுக்கு லோன் கிடைக்காது, அது மனசுல வச்சுன்னு கட்டுங்க. ஐயோ எப்பா, சொன்னதே எத்தனை முறை தான் சொல்லுவாங்களோ தெரியல, இந்த காசு வாங்கறதுக்குள்ள படாத பாடு போடணும் போல இருக்குது எங்க கிட்ட. ஒண்ணு காசு கைக்கு வந்த உடனே அப்பாயின்மெண்ட் கேட்டுடணும், பியூட்டி பார்லர் அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு தான் நம்ம போகணும். ஈவினிங் ஷாப்பிங் போயிட வேண்டியதுதான், ஷாப்பிங் போயிட்டு அதுக்கப்புறம் ஜுவல் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறமா அங்க போனோம் பியூட்டி பார்லருக்கு. போதுமா, லிஸ்ட் பெருசா போயின்னு இருக்குதே.
ஐயோ நீங்க வேற, நான் ஏகப்பட்ட லிஸ்ட் வச்சிட்டு இருக்கேன். இந்த காசு பத்தாது, அதனால தான் நான் யோசிக்கிறேன் என் லிஸ்டுக்கெல்லாம் இது எந்த மூளைக்கு. சார் எனக்கு 500 நோட்டா இருக்குல்ல, அது கொடுத்துருங்க. எனக்கு சேஞ்சா கொடுக்காதீங்க. ஏமா எப்படி கொடுத்தாலும் செலவு தானே பண்ண போற, சில்லறையா கொடுங்க நோட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கிற. வாங்கம்மா வந்து 1 ரூபா வாங்கிக்கோங்க. ஏய் மீனா, அவகிட்ட நான் பேசிக்கிறேன் வா. சார் கூப்பிடாதே வா. ஐ காசு மேல காசு வந்து கட்டுக்கிற நேரம் இது. இங்க பாருமா, இனிமே இந்த காசுக்கு தலைவி செயலாளர் நீங்க 2 பேர் தான் பொறுப்பு. ஆமா சார், ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க வந்து கவலையே படாதீங்க. கரெக்ட் டைம்ல காசு வந்துடும், எல்லா காசும் கரெக்ட் டைம்ல வந்துதாமா ஆகணும். மா நாளைக்கு ரோஜா குரூப் வருவாங்கல்ல லோனுக்கு, அவங்களது வந்து ஃபைல் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வை இப்பவே. சரிங்க சார், ரெடி பண்ணிடுறேன். ஓகே சார். சரிங்க சார் நான் கிளம்புறோம். ஓகேம்மா கிளம்புங்க. என்னக்கா காசு தான் கைக்கு வந்துச்சு, ட்ரீட் வைக்கிறீங்களா நீங்க எல்லாருக்கும்? தலைவியும் செயலாளரும் சேர்ந்து எல்லாருக்கும் ட்ரீட் வைங்க. ஏமா தலைவி செயலாளர் தான் ட்ரீட் வைக்கணுமா? நீங்களாம் வைக்க கூடாதா எங்களுக்கு? நீங்க எல்லாம் சேர்ந்து எங்க 2 பேருக்கு கொடுங்க. உங்களை இவ்வளவு நேரம் உட்காந்து உங்களை கூப்பிட்டு வரதே பெரிய விஷயமா இருந்துச்சு. இத்தனை நாள் தெரிஞ்சதுக்கு இன்னைக்குதான் காசே கைக்கு வந்துக்குது. நீங்க வந்து எங்களை அலைய வச்சதுக்கு நாங்க வந்து உங்களுக்கு ட்ரீட் தரணுமா? ஏமா நிஷா, பேசாம நீ கொடுத்துற எல்லாருக்கும் ட்ரீட் கூடா. ஐயோ எங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் போய் கணக்கு சொல்லணும். நான் என்னென்ன செலவு பண்றேன்னு எல்லாமே அவர்கிட்ட நான் எழுதி கொடுத்துருவேன். எனக்கு வந்து திட்டுவாரு, ஏன் இந்த செலவு இதை பண்ண, வேஸ்ட் செலவு ஏன் பண்ணேன்னு கேட்பாரு. என்ன நானும் கொடுக்க மாட்டேன். நீங்க கொடுத்தா வேணா நான் வந்து கெஸ்ட் மாதிரி வரேன் உங்க கூட. எங்களுக்கு இப்படியாப்பட்ட கெஸ்டே வேணாமா? அவங்க காசு அவங்க செலவு பண்ணிட்டு அவங்க லோன் கட்ட போறீங்க. எதுக்கு நம்ம வந்து மத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஒண்ணும் கிடையாது. நீங்க கரெக்டா கட்டினாலே போதும். ஆட்டோல போயிடலாமா, பஸ்ல போயிடலாமாக்கா? பஸ்ல போயிடலாம், ஆனா சீக்கிரம் முடிஞ்சிச்சுல வேலை. பஸ்ல போயிடலாம் பொறுமையா, எதுக்கு ஆட்டோ வேணாம். எல்லாரும் காசு எடுத்து உள்ள வச்சிருங்க பத்திரமா. நம்ம பஸ்ல போயிடலாம் சரியா? என்ன இவங்க எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க போல சாப்பிட்டுக்கு. நம்ம 2 பேரும் எங்கன்னா போய் சாப்பிட்டு போலாமா? ஆமா ஆமா, நம்ம வந்து ஆட்டோல போயிடுறோம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு அப்படி சொல்லிடலாம். சொல்லிட்டு நம்ம போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஐஸ்கிரீமா எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்து வெண்ணிலா ஃப்ளேவர், எனக்கு அதான் பிடிக்கும். எனக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் பிடிக்கும். தாமரை, இத்தனை நாள் நீ எப்படியே அலைஞ்சு திரிஞ்சு அவங்க கூப்பிட்டு வந்து லோன் வாங்கி கொடுக்குற. அந்த நிஷாவும் பிங்கியும் பேசுறாளுங்க, நாங்க வந்து இவங்க வந்து எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க போல, நம்ம போய் ஆட்டோல ஏறி போயிடலாம், போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு சொல்றாங்கம்மா. இல்ல பேபி, நம்ம வந்து எல்லாரும் ஒன்னா காசு போட்டு சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா ஒரு நியாயம். நீங்க 2 பேர் மட்டும் வாங்கி கொடுங்க, தலைவி செயலாளர் அப்படின்னு சொல்லி கேக்குதே, தப்பு தானம்மா அது? அதனாலதான் நான் சொன்னேன், யாரும் வந்து யாருக்கும் வாங்கி கொடுக்க வேணாம், அவங்க காசு அவங்க வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? சரி விடு, அவங்க 2 பேரும் வாங்கி சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு விடுமா. நம்மளுக்குலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வீட்டுக்கு போய் என்ன செஞ்சு சாப்பிடுவோம். சரி. தாமரைக்கா, நானும் பிங்கியும் வந்து ஆட்டோலயே போயிடுறோம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நாங்க ஆட்டோல போயிடுறோம். உனக்கு என்ன வேலை இருக்கு போதே ஆட்டோல போறேன்ற? வா பஸ்ல எங்க கூட வா. நீ எதுக்கு தனியா போறமா? அம்மனியக்கா கம்முன்னு இருங்க. அவங்க போட்டோம், ஆட்டோல தானே போறேன்றாங்க, போட்டு ஏதோ அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு சொல்லல, விடுங்க. அவங்க போட்டு விடுங்கக்கா. அதுக்கு இல்லம்மா, நம்ம ஒண்ணா போலாம்னு சொன்னேன் நானே. வேணாக்கா, நான் சொல்றது கேளுங்க, அவங்க போட்டு விடுங்க. சரி மனிஷா, நீ கிளம்புமா, பத்திரமா போங்க. காசு வேற கையில வச்சுக்கிறீங்களா, பத்திரமா வீட்டுக்கு போய் சேருமா. பத்திரமா போயிடுவோம்.